ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எனக்கு உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். ஒருத்தருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி உங்ககிட்ட ஒரு ஸ்டோரியாக சொல்லலான் இருக்கேன். ஒருத்தர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்ல ஐஸ்வர்யம், நல்ல பணம்லாம் சம்பாதிக்கிறாரு. அவருக்கு என்னமோ தெரியல, தூக்கம் மட்டும் அவர்கிட்ட சுத்தமாகவே இல்லை. நைட்டு போய் படுத்தாருன்னா நைட்டாக ஒரு பகல் மாதிரியே இருக்கும். அவரால் ஒரு நிம்மதியான உறக்கமே கிடையாது. அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம போய் தூங்குறோம், நம்மளால் தூங்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, என்னால் தூங்கவே முடியலடா, ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னும்போது ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி போய் டாக்டரை போய் பாரு, அவங்க ஏதாவது உனக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அங்கே போய் பாரு அப்படின்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு இவர் போய்ட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, தூக்கம் வரலையா, சரி ஓகே, நீங்கள் இந்த டேப்லெட் சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும், மறுபடியும் இன்னொரு நாள் எனக்கு கன்சல்டன்ட் வாங்கன்னு சொல்லிவிட்டு கன்சல்டன்ட்டோடைய ஃபீஸ் வாங்கிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாரு. சரி, இவரும் முழு நம்பிக்கையோடு, சரி டாக்டர் மருந்து கொடுத்துட்டாரே, மாத்திரை கொடுத்துட்டாரே, நாம் போய் இதை சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல தூக்கம் வரும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி போய் இந்த டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்றாரு. மறுபடியும் தூங்குறாரு, அவரால் தூங்க முடியல. மறுபடியும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறார், என்னப்பா நீ தானப்பா அந்த டாக்டர்கிட்ட போக சொன்ன, ரொம்ப நல்ல டாக்டர், நீயே நல்லா தான் மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க, என்னால் தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, வேறு ஒரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுறாரு. சரி அங்கே போப்பா, அவரு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர்கிட்ட போகிறாரு. போயிட்டு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி டாக்டர், என்னால் தூங்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு நான் தூங்கி, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை, எனக்கு தூக்கம் வேணும், ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு, இல்லை இது தப்பான மெடிசன், இது அவர் தப்பாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல மெடிசன் எழுதி தரேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காரு. சரின்னு சொல்லிவிட்டு இவர் இதை போயிட்டு மருந்தை வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இனி இந்த மருந்தை நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ஐயோ இன்றைக்காவது நான் நல்லா தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போய் படுக்கிறாரு. அன்றைக்கி ராத்திரியும் அவரால் தூங்க முடியல, மறுபடியும் மன உளைச்சல் ஆகுது. இவ்வளோ காசு பணம் எல்லாமே இருக்குது, டாப் பொசிஷனில் ஒர்க் பண்ணுறோம், எல்லாம் இப்படி இருக்குது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இவ்வளோ தான், நீ வேணும்னா வேறு ஏதாவது டாக்டர்ஸ் கிட்ட போய் பாரு அப்படின்னும் போது மறுபடியும் வேறு ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு டாக்டரை பார்க்க சொல்கிறாங்க. பார்க்க சொல்லும்போது அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் இதை கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஐயோ இந்த மருந்து மாத்திரைலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகிடுமே, ஏன் இந்த மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரியான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி டேப்லெட்ஸ் கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த டேப்லெட்டையும் எடுத்து ஒரு சாப்பிட்டு பார்க்குறாரு. மறுபடியும் ஒரு தூக்கம் இல்லை. அது ரொம்ப கடுப்பாயிடுச்சு, ரொம்ப விரக்தி ஆகிடுச்சு. என்னடா இது, இந்த மாதிரி 3-4 டாக்டரை போய் பார்த்துட்டோம், நமக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேந்தே, நம்ம இப்படியே தான் இருக்கணுமோ, ஏன் நம்மளுக்கு உறக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனை ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இன்னொரு நண்பரை போய் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிறேன் ஒரு டாக்டர், அங்கே போய் பாரு அப்படின்றாரு. இவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம்லாம் நான் டாக்டரை பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, எந்த மருந்து போட்டாலும் எனக்கு தூக்கம் வரல, பேசாமல் எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்றாரு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த ஒரே டாக்டரை போய் பாரு, அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்த்துட்டு தான் வாயேன் அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்டு கம்பல் பண்ணார் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த முதல் 3 டாக்டரை பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த 3 டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனுடைய பேப்பரை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு, இவ்வளோ மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்களா,
இதெல்லாம் சாப்பிட்டீங்களா, அப்பயும் தூக்கம் வரலையா, சரின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா அவரும் வந்து ஒரு பேப்பரை எடுத்து எழுதுகிறாரு. எழுதிட்டு இவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இவரும் ஏதோ டேப்லெட் தான் எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை வந்து அந்த டாக்டர்கிட்டேருந்து இவர் வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா வாக்கிங், நடங்க சொல்லிவிட்டு டாக்டரோடைய நம்பரை எழுதி கொடுத்துட்டாரு. இவர் அதை பார்த்ததுக்கப்புறம், இல்லையே டாக்டர், நான் இதெல்லாம் பண்ணுறேனே, நான் வந்து நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தூரம் போய் நான் வாக்கிங் பண்ணிட்டு வரேனே, அப்போயும் எனக்கு தூக்கம் வரல, நீங்களும் மறுபடியும் வாக்கிங் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னும்போது இவர் சொல்கிறாரு, இல்லை அது என்னுடைய நம்பர் தான். நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் போய் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னை வந்து கொஞ்சம் நிறைய நடக்க சொல்லியிருக்காரு, அதனால் என்னை அதிகமாக இப்போதைக்கு வந்து தேடாதீங்க சொல்லிவிடுங்க, அப்புறம் அவங்களும் வந்து உங்களை பற்றி தேடாமல் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன அலர்ட் கொடுக்குறாரு. சரி, டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டும் போது அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், நீங்கள் போகும்போது ஒரு மொபைல் எடுத்துகிட்டு போங்க, ஒவ்வொரு 5 கிலோமீட்டரும் நீங்கள் நடந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நான் 5 கிலோமீட்டர் நடந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அது இன்பிட்வீனில் நீங்களும் யாருக்கும் கால் பண்ணக்கூடாது, யாரோடைய காலும் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னும் ஒரு கண்டிஷன் போட்டார். இவர் என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் சொல்லிவிட்டு, இல்லை டாக்டர் இந்த மாதிரி எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க, சரிங்க பண்ணுங்கள், நீங்கள் தான் ரொம்ப நாள் தூங்காமல் இருக்கீங்களே, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்கள் அப்படின்னும்போது இவர் என்ன பண்ணுறாரு, நடப்பயணமாக முதல்ல நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 5 கிலோமீட்டர் போயிடுச்சு, அங்கேருந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணுறாரு, டாக்டர் நான் 5 கிலோமீட்டர் நடந்துட்டேன் அப்படின்றாரு. டாக்டர் சொல்கிறாரு, அப்படியா, நல்லது, இன்னும் நடக்க முடியுமா? நடக்க முடியும். அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர் போகிறாரு. மறுபடியும் டாக்டர் கால் பண்ணுறாரு, நான் இப்போ 10 கிலோமீட்டர் நடந்துட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு 5 கிலோமீட்டருக்கும் இவர் வந்து கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படியே நடக்க 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 கிட்டத்தட்ட இவர் ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட நடந்துட்டார். இவர் நடந்ததுக்கப்புறம் இவர் வந்து டாக்டர்கிட்ட பேசுகிறத வந்து மறந்துட்டார். அந்த 5 கிலோமீட்ரு ஒரு வாட்டி கால் பண்ணணுமே, அதை வந்து மறந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது நடக்க நடக்க இவர் ரோட்டில் நடந்து போகிறாரு, எதிர்க்க வந்து நிறைய பேர் வராங்க போகிறாங்க, அவங்களெல்லாம் இவர் கவனிக்கிறார். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இவர் கார்லேயே போவார், ஏசியை போட்டுட்டு, கண்ணாடியை கூட இறங்க மாட்டார், ஓகேவா, மறுபடியும் கார்லேயே போவார், கார்லேயே வருவார், இப்படியே இருந்துட்டு முதல்ல இவர் வந்து ஒரு லாங் தூரம் நடந்துட்டு போயிட்டு இருக்கார். போகும்போது பார்த்தோம்னா நிறைய பேர் ரிக்ஷா ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உழைச்சிட்டு போகிறாங்க. இவர் எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன மக்கள் இப்படி இவ்வளோ இதுவாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர் எல்லாரையும் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 125 கிலோமீட்டர் கிட்ட போனதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப அசதியாகிட்டு இருக்கார். அந்த டைம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு கால் வருது. இவர் தானே டாக்டர் கால் பண்ணணும். 80 கிலோமீட்டருக்கு அப்புறம் இவர் மறந்துட்டார் இந்த சொசைட்டியை பார்த்த விஷயத்தில். டாக்டரே இவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, என்னப்பா உனக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ எனக்கு காலே பண்ணலையே அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாரு. இவர் உடனே, ஐயோ டாக்டர், நான் மறந்தே போயிட்டேன் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 125 130 கிலோமீட்டருக்கு அப்புறம் இவர் எவ்வளோ தூரம் நடந்தார்னு இவருக்கு தெரியலை. இவர் ரொம்ப அசதியில் டாக்டர்கிட்டே பேச முடியாமல், டாக்டர் என்னால் உங்கள்கிட்ட பேச முடியல, எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே ஒரு அரச மரம் இருந்துச்சு, அந்த அரச மரம் ஓரமாக போயிட்டு படுத்துட்டார். ரொம்ப அசதியில் ஒரு நல்ல உறக்கத்துக்கு போயிட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு, ஐயோ நம்ம டாக்டர்கிட்ட பேசலையேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. டாக்டர், நான் உங்ககிட்ட வந்து பேச மறந்துட்டேனே அப்படின்னும்போது டாக்டர் சொல்கிறாரு, என்னப்பா 2 நாள் ஆச்சே நீ எனக்கு கால் பண்ணி. பாருங்கள், 2 நாள் மனுஷன் தூக்கத்திலே இருந்திருக்காரு. இவ்வளோ நாள் தூங்க முடியாத அந்த மனுஷன் 2 நாள் அந்த போகிற பாதையில் அந்த மக்களை பார்த்து தன்னுடைய நிலைமையை உணர்ந்து அந்த உடல் சோர்ந்து அந்த மனமும் டயர்டாகி, புரியுதுங்களா, அவர் எந்த இடத்துல இருக்கோன்னு கூட தெரியாமல் படுத்து தூங்கிட்டார். ஒவ்வொரு நாளும் ஏசி ரூமில் சில்னஸாக ஏசியை வச்சு அவருக்கு தூக்கம் வராத ஆள், புரியுதுங்களா, இன்றைக்கி ரோட்டில் வந்து ஒரு
நிம்மதியான ஒரு மரத்தோடைய கீழே வந்து ஒரு தூக்கம் கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் வந்து நிறைய பேர் இழந்திருக்காங்க. அதனால் எதை நோக்கி போகிறோம்னு நமக்கு தெரியலை, எல்லாமே தூக்கத்தை தொலைச்சி நிற்கிறோம். அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ஒரு பாடமாக இருக்கும். வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை நான் பார்க்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.